ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்தமாரி கொள்ளு துவையல் செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கிண்ணம் கொள்ளு எடுத்து ஒரு சூடான பாத்திரத்தில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு பொறுமையாக வறுத்துக்கணும். கொள்ளு டொப்பு டொப்புன்னு வெடிக்கும், பயப்பட வேண்டாம். அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கட் பண்ண பூண்டு 4 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன், வரமிளகாய் 7, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் வறுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொள்ளையும் பெருங்காயத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் பொடி மாதிரி வருங்க. இப்போ இதில் நம்ம ஆற வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் நெல்லுன்னு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், ஒரு சுவையான கொள்ளு துவையல் ரெடிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.